இயேசு வாழ்வளிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார். இந்த பகுதி வாழ மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா சகேல் என்ற மனுஷன் இருந்தாரு. அவர் மிக குள்ளமான மனுஷன். அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனா அவர்கிட்ட சமாதானமோ சந்தோஷமோ இல்லை. ஒரு நாள் ஜனங்க ஏசப்பா எரிகோ வழியே வரப்போறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சகேவு கேள்விப்பட்டாரு, ஏசப்பா எரிகோ வழியே வரப்போறாருன்னு சொல்லிட்டு. அப்ப சகேவு வகை தேடினாரு, ஏசப்பா போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஏசப்பா பார்க்க நிறைய ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவர் குள்ளமான மனுஷனால அவரால் பார்க்க முடியல. அவர் எட்டி எட்டி பார்த்தாரு, அப்ப கூட அவரால் பார்க்க முடியல. அங்க பக்கத்துல காட்டுத்தீ மரம் இருந்தது. அந்த காட்டுத்தீ மரத்துல போய் ஏசப்பா போய் ஏறி பார்த்தாரு. அப்ப ஏசப்பா அண்ணாந்து பார்த்து சொன்னாரு, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டுக்கு தங்க போறேன். இன்னைக்கு உன் வீட்டுக்கு சமாதானமோ சந்தோஷமா வந்தது அப்படி சொல்லிட்டு ஏசப்பா சொன்னாரு. சகேவுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷத்தோட இறங்கி ஏசப்பா நான் எல்லார்கிட்டயுமே 2 தனியா வாங்கினேன், அதை மறுபடியுமே 4 தனியா கொடுத்துறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு சகேவு சொன்னாரு. லூக்கா 19:10 சொல்லுதுங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சகேவுக்கு இருந்தது போலதான் உங்களுக்கும் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நீங்க வீட்டுல அழுது கொண்டிருப்பீங்க. நீங்க சபைக்கு போங்க, உங்களுக்கு ஏசப்பா சகேவுக்கு கொடுத்தது போல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. மனதிருப்புங்க, பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது. ஆமென்.